மூக்கரட்டை சூப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதான் போட போகிறோம். அதான் மூக்கரட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க பக்கத்தில். எங்கள் வீட்டு ஓரமாகவே இருக்குங்க. அது பழைய பில்டிங் இடிபாடுகளில் இருக்குங்க மூக்கரட்டை. அதை பாருங்கள், நசுக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி சின்ன வெங்காயம் நசுக்கி வச்சுருக்கேன், பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. கொதிக்க வச்சு எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வெறும் தண்ணியை தான் சூப்பாக நம்ம குடிக்க போகிறாங்க. மூக்கரட்டை கிட்னிக்கு ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்கிறாங்க. கிட்னியில் சேரக்கூடிய அன்னன்னைக்கான அழுக்கை அன்னைக்கே வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவினிங்கில் தான் இந்த கீரை சூப் குடித்தா நல்லது. அதாவது 6 மணி 6:30க்குள்ளே குடிச்சிடணுங்க. குடிச்சிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருப்பேன், லஞ்ச் ரெசிபி போட்டிருப்பேன். இல்லைனா ரெண்டையும் சேர்த்து ஒரே சாப்பாடு. இன்றைக்கெலாம் பிரியாணி அப்படின்னு போட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும். அதிகம் இட்லி தோசை லீவில் தான் இருக்குங்க. ஈவினிங்கில் இது மாதிரி தான் சூப் தாங்க, கீரை சூப் வச்சு குடிச்சுப்போம். காலையில் வெயில் நாளாக இருந்தால் நீராகாரம், வெயில் நாளெலாம் இருந்தால் ஏதோ ஒரு நாள், இப்போ வீக் டேஸ் ஃபுல் டே எதுவும் சாப்பிட்டுக்கிட்டாலும், அதாவது சூரியன் மறையிறதுக்குள்ளே லீவ் நாளில் டிடாக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக இதை நாங்கள் இது பண்ணுறத விட நீராகாரம் எடுத்துப்போங்க. நீராகாரம் ஃபஸ்ட்டே போட்டிருப்பேன். நீராகாரம் குட் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு அதில் மோர் கலந்துருக்க மாட்டோம். நாங்கள் அதிகம் பால் ப்ராடக்ட் சாப்பிட்றது இல்லைங்க, அதனால் மோர் கலந்துருக்க மாட்டோம். எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டுட்டேங்க. முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாத்திரம் பயன்படுத்துங்க. ஈய பாத்திரம் வேண்டாங்க, அலுமினிய பாத்திரம் வேண்டாம், சில்வர் பாத்திரம் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அந்த சூப் கொதிச்சிருக்கு பாருங்கள். எசன்ஸ் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள், கலர் மாறிடுச்சு. வடிகட்டிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கொதிச்சிருக்கும். ஃபுல்லாக எதுவுமே அது உள்ளே இல்லாமல் ஃபுல்லாக வடிகட்டிருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த போட்ட எல்லாத்தோட எசன்ஸும் இந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. அதனால் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்ட போதும். நீங்கள் உப்பு கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் சரி, கொதிக்கும் போதே ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரிங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த சூப் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.